நான் பின்னாடியே என் காரில் ஆஃபீஸ் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி, சார் எனக்காக தான் அந்த படம் ஆரம்பிச்சிங்க, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் வரணும், மறுபடியும் ஒரு சக்ஸஸ் வரணும். ஏன்னா நம்ம அதுக்கு முந்தின படம் புதிய மனிதர்கள் கமர்ஷியலாக பெருசாக போகல. அதனால் என்னை வச்சு எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணுன்னு தான் அந்த படத்தையே ஆரம்பிச்சிங்க. அப்போ நான் என் லைஃப்பில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பேன் சார். நான் சொல்கிறேன், இந்த கிளைமேக்ஸ் தான் சார் இந்த கதைக்கு ஆப்ட்டு, தயவுசெய்து இந்த கிளைமேக்ஸ் ஒரு தடவை பாருங்க அப்படின்னேன். அப்போ சொன்னார், நான் பார்க்கல, நீங்கள் வேணால் இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் ஒரு ஷோ ஒரு ப்ரீவியூ போட்டு காமிங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், கேட்டுட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னாரு. அன்றைக்கி நைட் ஒரு ப்ரீவியூ ஷோ போட்டு அதே முக்தா தேட்டரில் ஷோ ஃபுல்லு, நிறைய சைட்லலாம் நின்றுட்டுலாம் நிறைய பேர் படம் பார்த்தாங்க. நடிகர் முரளியெல்லாம் வந்து பார்த்தார் ஃபேமிலியோட. எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீடியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, படம் விட்டு வரும்போது கண் கலங்கிடுச்சு சார். எல்லாம் 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் கட்டி பிடிச்சிட்டாங்க, 2-3 மீடியேட்டர்ஸ் கட்டி பிடிச்சிட்டாங்க, அப்படிலாம் ரொம்ப எல்லாரும் பாராட்டினாங்க. அடுத்த நாள் சௌத்ரி சாருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க, கிளைமேக்ஸ் சூப்பர் சார், இந்த படத்தில் ஹைலைட்டே கிளைமேக்ஸ் தான் அப்படின்னாங்க. சௌத்ரி சார் வந்து அப்பவும் அவருக்கு முழு நம்பிக்கை இல்லை, அவருக்கு ஒரு சின்ன பயமும் டவுட்டும் இருந்துகிட்டே இருந்தது.